இப்போ தானங்க ஆரம்பிச்சு இப்போ தானே ஃபஸ்ட்டு எலெக்ஷனே சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்கள் 100% எதையுமே ஃபில்லப் பண்ண முடியாது. எந்த கட்சியில் நீ இல்லைங்கிறீங்க? 2, 3 முறை வின் பண்ணவர்களுக்கு கூட இந்த தடவை தொகுதி இல்ல, உங்களுக்கு குடுக்கல. பட் அவருடைய பார்வை என்ன, சரி பரவாயில்ல தொகுதி குடுக்கலன்னா நம்ம கட்சிக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கோன்றாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன் கூட ஒரு பார்த்துக்கலான்றாங்க. பட் இங்கே வந்து என்னன்னா, விஜயுடைய அவருடைய நேற்று 234 தொகுதி வேட்பாளர்ல படும்போது சில குளறுபடி நடந்தது உண்மைதான். சில பேர் அவாய்ட் பண்ண வந்து விஷயமும் இருந்தது. சில பேருடைய மனக்குமுறலும் நம்ம பார்க்க முடிஞ்சது. வலி உணர முடிஞ்சது. அதை மறுப்பதற்கு நியாயம்தான். பட் இங்கே வந்து அவர் கலந்து ஆலோசனை பண்ணி தான் ரொம்ப யோசித்து தான் அவர் வந்து செலக்ட் பண்ணதா ஒரு தகவல் வருது. உட்கட்சி பூசல் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் மாறுதலுக்கு உட்பட்டது இல்லை. ஆனால் இங்கே அவர்கள் என்ன எடுத்துக்கணும்னா, சரி ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏன்னா ஒரு தலைவர் தலைமை வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசித்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த கேண்டை இந்த தொகுதியில் வந்து நம்ம நிப்பாட்டுவோம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, இப்போ இங்கே ஏதோ ஒரு விஷயம் ஒரு நன்மைக்காக நடந்திருக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வெரி ஈஸி சார். ஏன்னா திடீர்னு சில பேர் கட்சி உழைத்தவர்களுக்கு கிடைக்காம இருக்கும். வேற்று கட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி வேற்று கட்சியில் டக்குன்னு வந்தவர்கள் சீட் கொடுக்கப்பட்டிருக்கும். பட் அங்கே இங்கே தொகுதி என்ன, நிலவரம் என்ன, திடீர்னு வந்து வந்தவர்களுடைய அந்த அவங்களுடைய செல்வாக்கு என்ன இருக்குங்கிறத கலந்து ஆலோசனை பண்ணி தான் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இங்கே. சில விஷயங்கள் தவிர்க்கப்படலாம். ஆனால் ஒண்ணும் முடியாது. சில நேரங்கள்ல அரசியல்ல சில விஷயங்கள் நடந்தே தீரும். வந்து 234 பேரையும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா தான் அறிமுகப்படுத்தி வச்சு, அவர் எல்லாத்தையுமே சொன்ன விஷயம் பார்க்கப்படுது. சில கிடைக்காதவர்களுக்கு அந்த மன வருத்தம் இருக்கு. அது ஒண்ணும் மறுப்பதற்கு இல்ல. பட் அவர்கள் இது இல்லைன்னாலும் எப்படியாவது விஜய் அவர்கள் நமக்கு வந்து ஒரு போஸ்ட்ட ஒண்ணு குடுப்பாங்க. கட்சிக்காக நம்ம உழைத்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே உங்களுக்கு பதவிகள் தானா தேடி வரும். நான் அப்படிதான் பார்க்குறேன். மற்ற கட்சிகளையும் இதே உட்கட்சி பூசல் இருக்க தான் செய்து. இப்பவும் அவர்களுடைய வேட்புமனுல அதை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற முறையிலும் இந்த பிரச்சனை நடந்து தான் இருந்தது. எல்லா கட்சியிலும் இருந்தது. இருக்கு. அது ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து பிரிச்சு பேசினா டைம் பத்தாது நமக்கு அத. அதெல்லாம் கேட்டிருந்திருப்பாங்க. பட் அப்படிங்கும்போது இங்கே வந்து தாவகாவுல இருக்கிற சில உழைத்தவர்கள் வந்து பொறுமையா இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புறேன் நானு.